வணக்கம். Pidilite Industriesஸோட கடந்த 5 வருஷ ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத விரைவாக பார்க்கக்கூடிய வீடியோ இதுங்க. குயிக் ஹைலைட்ஸ் டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ இருக்குங்க, அது தனியாக இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமான டிஸ்க்ளைமருங்க, நீங்கள் Pidilite இண்டஸ்ட்ரியில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்றது ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை மட்டும் இந்த வீடியோவில் விரைவாக 5 நிமிஷத்துக்குள்ளார பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாங்க. டீட்டெயில்டான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் ஃபினான்ஷியல் டேட்டாவை சம்மரைஸ்டாக இருக்குது, நிறைய சார்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ரேஷியோவை கால்குலேட் பண்ணியிருக்கோம், பிஇ கால்குலேஷன் செஞ்சுருக்கோம், க்ரோத் ரேட் அதாவது ஆப்ரேட்டிங் ரெவன்யூ க்ரோத் ரேட்டும் ப்ராஃபிட் க்ரோத் ரேட் டேட்டாவும் இருக்குது, ஆர்ஓஇ ஆர்ஓசி டேட்டா வேல்யூஸ் இருக்குது, டெப்ட் கடன் பற்றியான டீட்டெயில்ஸும் இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றியான டீட்டெயில்ஸும் எல்லாமே டீட்டெயில்டு வீடியோவில் இருக்குங்க. அந்த டீட்டெயில்டு வீடியோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் வெறும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை விரைவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ட்டை பார்க்கலாங்க. Pidilite இண்டஸ்ட்ரீஸோட சார்ட். இது நம்ம ஜீரோதா கைட்லேருந்து எடுத்துருக்கிற சார்ட். இது 1 மந்த் சார்ட். 2015லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2015 கிட்டத்தட்ட ₹500 ட்ரேட் ஆகி கொண்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 தொட்டுட்டு 1400 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஷேரில் 2015 இன்வெஸ்ட் செஞ்சுருந்தோம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 200% ப்ராஃபிட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் அவங்களோட ஷேர் ப்ரைஸோட க்ரோத்துங்க. சரிங்க, இப்போ நம்ம விரைவாக கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னுடைய பார்வைக்கு என்னென்ன இருக்குது இந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்றத விரைவாக பார்க்கலாங்க. பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் வேல்யூ தாங்க. ஃபெவிகால்ன்ற பெரிய பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் பாசிட்டிவே. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது 2015லேருந்து 2020. அது ஒரு நல்ல சைன் தான். ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து 2019 சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது 15.15, 2019லேருந்து 2020 பார்க்கும்போது அதை விட அதிகமாக 21% இருக்குது ப்ராஃபிட் க்ரோத். அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். EBITDA மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 21%, 20லேருந்து 22% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க கடைசி 5 வருஷத்துக்கு. அதுவும் பாசிட்டிவ் தான். ஆர்ஓஇ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2019லேருந்து கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அந்த கடன் எடுத்தோட இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுற ரேஷியோ அதிகமாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ப்ரொமோட்டர் எந்த ஷேர்ஸும் பிளட்ஜ் பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் பார்த்தோம், டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் பார்த்தோம். அதுவும் கண்ட்ரோலில் இருக்குது. அது ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வருது கம்பெனி. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். சரிங்க, இப்போ நெகட்டிவ்ஸ் என்ன கம்பெனிதுன்றதை விரைவாக பார்க்கலாங்க. பிஇ கால்குலேட் பண்ணது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது பிராண்ட் வேல்யூக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமாக கருதலாம். ஆனால் பிஇ அதிகமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் கிட்டத்தட்ட 16 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இது 16ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. இருந்தாலும் அது வந்து அந்த ப்ரீமியம்காக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோலேருந்து நம்ம பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் Pidilite இண்டஸ்ட்ரி இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் செஞ்சுருக்கேன், ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் செஞ்சுருக்கேன். ஆனால் டைட்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. ஸோ டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ அதை பிரேக் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ உங்கள் கருத்து என்ன? நீங்கள் இதில் முதலீடு செஞ்சுருக்கீங்களா? இதை பற்றியான என்ன தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.